நான் கழுவில சாணி மேல பட்டு இருக்கோம், அதெல்லாம் விடு, பெரிய விஷயமா? குடல் புழுது பெரியப்பா. ஏய், அது மயக்கமா வர நேரத்துல தாண்டி உரிய. ஏய் முத்தி போச்சு, அவன் வந்துட்டு இருப்பான், இங்கேயே பேசின்னு இருக்காத. எவ்வியா கபடிக்குது. ஏய், அது ஏன் சொல்லிங்க பாப்பா? வா ஏங்க அந்த பொண்ணு வேற உன்னை விடவே மாட்டேங்குது, பேசாம கட்டி வச்சிடலாமா? ஏய் அது மூஞ்சி ராவ கூட நல்லா இல்ல, இவன் தான் ஒத்துக்க மாட்டானா? இப்படியே போனா எப்படி? அது அந்த பொண்ணும் விடுற மாதிரி தெரியல. எனக்கு அவன் யாரா லவ் பண்ணுவானான்னு சந்தேகமா இருக்குது. எனக்கும் அந்த சந்தேகம் தாங்க. இன்னைக்கு விசாரிச்சு பாத்துலாமா? நாய் மாதிரி கத்துவான், எங்க அம்மா வரட்டும், எங்க அம்மா விட்டு பேசி பார்க்கலாம். ஐயோ, உங்க அம்மா கரைச்சிட்டியா? அப்படியே விளங்கிடும். பாரு வெளியே உட்காந்துக்கிறாங்க, அவன் ஒன்றும் வரல. அவன் வந்தோடனே உன் வேலையை காமிச்சிடு. சரிதான். உஸ்லாம்பட்டி பெண்குட்டி முத்தி போச்சு, அது உதற பார்த்து என் மனசு சுருங்கி போச்சு. என்னடா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. அந்த தர்சனம் புடிச்சத பத்தி தான்மா பாடுறேன். என்னடா திருப்பி லவ் மலருதா? எது வந்தாலும் சொல்லு. அட நீ வேற கொம்னு இருப்பா, அது எப்படியாவது இங்க இருந்து தொத்தி விட்டுனா. டேய், அந்த பொண்ணு உன் மேல இவ்வளவு ஆசைப்படுதுல, அதை நீ ஏத்துக்கிட்டதான் என்ன? என்ன பைத்திய வயசுமேக்கு பேசுற? யாருக்கும் தலைமைக்கு கேட்ட பொண்ணு தேவையில்லையா? ஓ, இதுதான் சரியான டைம். உன் அழக பார்த்து அவன் அப்படியே மயங்கிடணும். சரி சாமஸ். என்னடா அதிர்ச்சி ஆகுற? மகனே, ரகுமானே, ரகுமானே,